அமையாது உலகு என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப வாழ்வின் அடிப்படை ஆதாரமாக விளங்குவது தண்ணீர். அதில் சுமார் 97% கடல் நீரால் உள்ள நிலையில் 4% குறைவாகவே நன்னீர் உள்ளது. ஆனால் அந்த அளவும் வேகமாக குறைந்து வருகிறது என்பதுதான் வேதனையான உண்மை. இந்த நிலையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க தேசிய நதிநீர் இணைப்பு பயனுள்ளதாக இருக்குமா என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தட்பவெப்பநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் சீர்கேடுகள், பெருகி வரும் மக்கள் தொகை, தொழிற்சாலைகள் உட்பட பல்வேறு காரணங்களால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பிராந்திய ரீதியாக அதில் பல ஏற்ற இறக்கங்களும் உள்ளதாக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தேசிய அளவில் நதிகளை இணைப்பதே இதற்கு சரியான தீர்வாக இருக்கும் என்று புவியியல் வல்லுநர்களின் ஒரு பிரிவினர் வாதாடுகின்றனர். அதற்கு சீனா போன்ற நாடுகளில் நடந்த நதிநீர் இணைப்பை ஆதாரமாக கூறுகின்றனர். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை தொழில்நுட்ப ரீதியாக நதிகளை இணைப்பது சாத்தியமில்லை என்று சில வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அடுத்த கட்டமாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆறுகளில் இருக்கக்கூடிய நீரை முடிந்த அளவிற்கு இடைப்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு வாருங்கள், அதை செய்யுங்கள். அது ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது, இவ்வளவுதான். இதை தாண்டி இந்தியாவினுடைய ஒரு பகுதி நீரை இன்னொரு பகுதிக்கு கொண்டு வர்றது என்றதெல்லாம் இது கிரியேட்டிங் ஏ மித். இது நம்பக்கூடியதல்ல. இதை செய்யவும் மாட்டாங்க. அப்படி செய்ய முற்பட்டாங்கனாலும் அதை அழிவுக்கே கொண்டு செல்லும். நதிகள் இணைக்கப்படுவதால் வேளாண் ரீதியாக சாதகமான மாற்றங்கள் ஏற்படுவது மட்டுமின்றி பூகோள ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் வரவேற்கத்தக்க மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று சில ஆர்வலர்கள் தீவிரமாக நம்புகின்றனர். ஆனால் நதிநீர் இணைப்பால் பெரிய அளவில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும் இயற்கையாக நீர்வளத்தை பெருக்குவதுதான் நிரந்தர தீர்வுக்கான வழி என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களில் இன்னொரு பிரிவினர் வாதிடுகின்றனர். இனியேனும் நம்முடைய செயல்களை மாற்றிக்கிட்டு இருக்கின்ற நீர்நிலை காப்பாற்றி புதிதாக சின்ன சின்ன பண்ணை குட்டைகள் அமைத்து நமக்கு பெய்கின்ற மழைநீரை சேமித்து நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்ணாலே நமக்கு நிச்சயமாக போதுமான நீர் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேசிய நதிநீர் இணைப்பு என்பது அரசியல் ரீதியான ஆதாயத்துக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் பரப்புரையாக உள்ளதாக குற்றச்சாட்டும் நிலவுகிறது. ஆனால் சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படாமல் தேசிய அளவில் நதிகளை இணைக்க முடியுமா என்ற விவாதத்திற்கு இதுவரை தெளிவான விடை கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைய நிலையில் எல்லை சர்ச்சையில் சிக்காமல் உள்ளூர் நதிகளை இணைப்பதும் நீர் ஆதாரங்களை முழுமையான அளவில் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகள் மேற்கொள்வது மட்டுமே உடனடி தீர்வாக அமையும் என்பது பெரும்பாலான ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் ஜாஸ்மின்.